Hi guys, welcome to Tamil Manwa voiceover. இன்னைக்கு நம்ம செகண்ட் லைஃப் ரேங்கரோட சாப்டர் 7 அண்ட் 8 பார்க்க போகிறோம். போன சாப்டரில் ஹீரோ யூவில் பிட்ரே பண்ணவங்கலாம் அடிச்சிருப்பான், அதோட கட் பண்ணியிருப்போம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 3 டேஸாக கொஞ்சம் வீடியோ சரியாக போட முடியல, ஏன்னா காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால தான் டைமிங் கரெக்டாக செட் ஆகலை. இன்னிலேருந்து கரெக்டாக போட்டுடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ இல்லாமல் இன்னொரு வீடியோ வரும், 2 சாப்டர்ஸ் 10 மணிக்குள்ளே அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அவனுக்கு 2 பேர் ஹீரோ வெட்ட வந்திருப்பானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்கள வெட்ட போறான். ஹீரோ அவங்க 2 பேரையும் காலிலே வெட்டிட்டான். அவனுங்களும் என் காலுன்னு கத்துறானுங்க. வெட்டிட்டு இந்த பக்கம் வந்து டைமே கொடுக்காம திரும்பி மூஞ்சிலே ஒரே குத்து. 2 பேருக்கும் மயக்கமே போட்டானுங்க 2 பேரும். யூல் இதை பார்த்து ஷாக் ஆகுறான். எனக்கு இவன் ஸ்ட்ராங்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான் எதிரே பார்க்கல அப்படின்னு யூல் நினைக்கிறான். ஹீரோ யூல் கிட்ட வந்து சொல்றான், உனக்கு வேர் தூத்துது பாருன்ட்டு. இவளும் தொடச்சிக்கிறான் வேர்வையெல்லாம். ஹீரோ யூல் கிட்ட சொல்கிறான், இன்னிலேருந்து ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழு, ஆனால் இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கொன்றான். யூலும் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வரான், ஆனால் ஹீரோ அப்படியே போகிறான். யூல் கத்தி சொல்கிறான், தேங்க்யூ ஹியூம், உன்னை நான் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம், நான் ஒன்றை மாதிரியே ஒரு நாள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஒரு நிமிஷம் நின்று திரும்பி யூல் கிட்ட ப்ரீஸால இருக்க ஃப்ளவர் கார்டனை பார்க்க சொல்கிறான். ஹீரோவும் திரும்பி சொல்லு அப்படின்றான். அது உனக்கு உதவியாக இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே அங்கே நடந்து வந்துடுறான். இவளும் ப்ரீஸா ஃப்ளவர் கார்டன் தானே அவன் சொன்னான், கண்டிப்பாக நான் அவனை மாதிரி பவர்ஃபுல்லாக ஆவேன் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ அந்த வெயிட்டிங் ரூம்லேயே இருந்த 2 பேரை காட்டுறாங்க. ரெட்டு முடி வச்சுட்டு ஒருத்தன் சொல்கிறான், நீ அதை பார்த்தே ஆகணும், ஒன்றுதான் தூங்காத எஞ்சிரி அப்படின்னு ஒருத்தனை எழுப்புறான். அவன் எழுப்பி விட்டவனும் கொட்டாய் விட்டு எஞ்சிக்கிறான். அவனும் சொல்கிறான், என்ன நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா அப்படின்னு இந்த பச்சை கலர் முடி வச்சிருக்கவன் சொல்கிறான். அந்த ரெட் கலர் முடி வச்சுருக்கவன் கேட்குறான், இப்போ நீ அதெல்லாம் பார்த்தியா, நீ அதை பார்த்தியா, அரங்டனில் சேர போகிறேன்ட்டு ஒருத்தங்க இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தானுங்களே அவனுங்க இப்போ அடி வாங்கிட்டு கீழே வந்து கிடக்குறாங்க. அந்த பச்சை கலர் முடி வச்சிருக்கவனும், என்ன சொல்கிற, எனக்கு முன்னாடியே தெரியும் அவனுங்க இந்த மாதிரி பண்ணும்போது யாருக்கிட்டே அடி வாங்குவாங்கன்ட்டு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிரே பார்க்கல. அந்த ரெட் கலர் முடி வச்சிருக்கவனும் சொல்கிறான், இதெல்லாம் ஒருத்தன் தான் செஞ்சான் அப்படின்றான். இவனும் ஷாக் ஆகி, என்னது ஒருத்தனால் எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு ஷாக் ஆகிறான் அவன். அந்த ரெட் கலர் முடி வச்சிருக்கவனும் சொல்கிறான், பிளாக் கேவை இப்போ தான் முடிச்சுட்டு வந்தான் அவன், எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த பிளாக் கேவை சோலோவாக தான் கிளியர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இவனும், உண்மையிலேவா, இந்த டைம்குள்ளே முடிக்கிறது அமேசிங் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம், நீ அரங்டன் ஆளுங்கள் தானே அடித்தான்னு சொன்னேன், அப்புறம் அந்த ப்ளூ அப்புறம் அந்த ஒயிட் குரூப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இவனை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு அந்த பச்சை கலர் முடி சொல்கிறான். ரெட் கலர் முடிவையும், கரெக்டு தான், ஆனால் இப்போ ஒரு கேண்டிடேட் தானே, அதனால தான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நம்ம டீமில் சேர்த்துக்கிட்டா என்ன, அவன் ஒரு சோலர் பிளேயர்னா யாரு கூடயும் இருக்க மாட்டான் தானே, அப்போ நம்ம அவனை சேர்த்துக்கலாமே அப்படின்னு ரெட் கலர் முடி சொல்கிறான். அந்த பச்சை கலர் முடியும் யோசிக்கிறான், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, இப்போ இவனை சேர்த்துக்கிட்டா அப்புறம் ப்ளூ அண்ட் ஒயிட் குரூப்ஸ் கிட்ட நமக்கு சண்டை வரும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே ரெட் கலர் முடி சொல்கிறான், நீ எப்போதுலேருந்து இந்த மாதிரி கவலைப்படலாம் ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்குறான். நான் பச்சை கலர் முடியும், உண்மைதான் அப்படின்னு சிரிக்கிறான். கிவனோ, சரி நான் திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன், நீ என் கூட வருவியா, இது கஷ்டமாகவும் இருக்கலாம். அதுக்கு இந்த பச்சை கலர் முடியும், இந்த மாதிரிலாம் என்கிட்ட கேட்காத, அதுக்கு அவனும், அப்போ நீ வரலையா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். உனக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்புறம் சிஸ்டமில் வந்து மெசேஜ் வருது, நீங்கள் பிளாக் பிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க, 4 வழி இருக்குது, அதில் நீங்கள் ஒன்று எடுத்து அதை கிளியர் பண்ணணும். ஹீரோ தான் அந்த 4 வழிக்கு முன்னாடி நின்றுருக்கான். இந்த கதவு இதெல்லாம் ஒரு கதவும் ஒரு லெவலில் இருக்கும். ஏன்னா என் தம்பி ப்ளூ கலர் தான் சூஸ் பண்ணான், ரெண்டாவதாக இருக்குது. அவன் காம்ரேட்ஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சான், ஏன்னா பிளாக் ஏலேயே நிறைய பேர் காயப்பட்டாங்க, அதனால் பிளாக் பி சீக்கிரமாக ஈஸியாக முடிக்கிற மாதிரி அவன் செலக்ட் பண்ணான். ஆனால் டைம் போக போக அதை அவன் ரிக்ரெட்டும் பண்ணான். ஏன் பிளாக் பியில் ஒருத்தர் எந்த டோரை சூஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும். நான் இப்போ பிளாக் டோரை சூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அந்த பெட்டோரி வெனம் டேகர் வேணும் அப்படின்னு ஹீரோ அந்த கேட்டை சூஸ் பண்ணி உள்ளே போயிடுறான். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, நீங்கள் இந்த பிளாக் ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை இப்போ ஹீரோ உள்ளே வந்து நிற்கிறான், எதிர்க்க ஒரு லேக் மாதிரி இருக்குது. சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, இப்போ நீங்கள் இதை கடந்து போகணும் அந்த சைடு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பாண்டை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இந்த பாண்டோட பேர் சியூன் ஜூன் சூ பாண்ட். இந்த பாண்ட் எப்படி உருவாச்சுன்னா, மிம்மூருன்ற ஒரு ஜெயிண்ட்டு ஒரு இடத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அதுலேருந்து கொஞ்சமாக கொட்டினது இங்கே ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. இங்கே இப்போ சில விஷயங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டும் இருக்குது. ஹீரோ ஒரு கல்லை தூக்கி அப்படியே அந்த பாண்டுக்குள்ளே போடுறான். அந்த கல்லை அப்படியே ஆசிட்டில் போட்ட மாதிரி ஃபுல்லாக நொறுங்கிடுது. எனக்கு தெரியும் இது சாதாரண தண்ணி இல்லை, இந்த தண்ணியில் டென்சிட்டியும் வாட்டர் ப்ரெஷரும் அதிகமாகவே இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஆவரேஜான மனுஷன் போனான்னா அப்படியே நசுங்கி செத்துருவான். ஹீரோ அவன் ட்ராகன் ஐஸ் ஆக்டிவேட் பண்ணுறான்.
அந்த செவுத்துக்கிட்ட ஒரு பிளாக் கலர் சின்னதாக தெரியுது. அதை ஆன் பண்ணுறான் ஹீரோ. திடீர்னு ஒரு கேட்டு மாதிரி ஓப்பன் ஆகி படிக்கட்டுலாம் இருக்குது கீழே. இப்போ நம்ம போகலாம். சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. ஹிடன் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க, ரூம் ஆஃப் ஃபயர் அண்ட் ஐஸ். உங்களுக்கு 300 கிரெடிட்ஸ் கிடைக்கிது. நீங்கள் இப்போ டஞ்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னு சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது. ஹீரோவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை. ஹீரோ ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பேர் என்னன்னு சொல்கிறாங்க நமக்கு, ஒயிட் மோஸ். இந்த ஒயிட் மோஸ்லாம் கேவ்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஒரு ஸ்பிரிட் இருக்கும் இந்த ஒயிட் மோஸ்க்குள்ளே. இதை சாப்பிட்டா ஒருத்தருக்கு வயிற்றுக்கல்வி கூட வரலாம். இது அவ்வளோ நல்லாவும் இருக்காது. இப்போ ஹீரோ சொல்கிறான் என்னதான் பிளாக் ரூட் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை முடிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இந்த ஒயிட் மூஸும் அதில் ஒன்று தான். ஒயிட் மூஸ் ஒரு மிராக்கல் ட்ரக். இதை சாப்பிட்டா ஸ்பிரிட் ஆஃப் மூன் கூட கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி. இது நிறைய அனிமல்ஸுக்கு ஒரு நல்ல ஃபுட் சோர்ஸாக இருக்குது. ஆனால் இதை மனுஷங்க சாப்பிட்டா மனுஷங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுக்கு பயங்கரமான வயிற்று வலி வரும், செத்து கூட போகலாம். அதனாலே நிறைய பிளேயர்ஸ் இதை கண்டுபிடிச்சாங்கன்னா இதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் என் தம்பி இதோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சான். இதை மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் அவன் கண்டுபிடிச்சது. இதை தனியாக சாப்பிடாம நிறைய பொருள் கூட கலந்து சாப்பிட்ற மாதிரி. சில உயிரினங்க பூச்சிங்க, மிருகங்க இதெல்லாம் இந்த ஒயிட் மூஸை சாப்பிடுங்க. அதனால் அதுங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஹீட்டு வெளியேறும். அந்த ஹீட் மூனோட கலக்கும். இந்த மாதிரி நடக்கிற எமிஷன் ஹார்ட் வழியாக தான் வெளியே வரும். இதுக்கு ஃபயர் ஆட்ரிபியூட்டும் இருக்குது. அப்படியே இன்னொரு வழியாக இந்த ஒயிட் மோஸுக்கு நேச்சுராகவே ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்குது. அதாவது வாட்டர் ஆட்ரிபியூட்டோட கலந்தது. அந்த ஹார்ட்டும் இந்த மூஸையும் ஒன்றா சாப்பிட்டா நமக்கு 2 பவரும் ஒன்றா கிடைக்கும். ஃபயர் அப்புறம் ஐஸ் ரெண்டுமே ஒன்றா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மிராக்கல் ட்ரக் எடுத்துக்கணுன்னா என்னோடய போன்ஸும் மசிலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த நிலைமையில் நான் இதை எடுத்துக்கிட்டேன்னா என் உடம்பு அப்படியே பிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கு இந்த மசில்ஸையும் போன்ஸையும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு ஒரு வழியும் இருக்குது, ஈஸியான வழி. அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் கத்தி எடுத்து பின்னாடி திரும்பி ஒரு ஸ்லாஷ் பண்ணுறான். பார்த்தா அங்கே பெரிய பூரா மாதிரி ஒன்று இருக்குது. அது மேலே ஹீரோ கத்தி எடுத்து சொருவிட்டான். ஹீரோ சொல்கிறான், அதுக்கு எனக்கு ஒயிட் மூஸும் அனிமலோட ஹார்ட்டும் வேணும் என் பாடியை மாற்றுறதுக்கு. அதோட என் சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் இது பேர் ரெட் சென்டிபெட், அதாவது பூரான் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இந்த பூரானை பற்றி சொல்கிறாங்க. இந்த பூரான் ஒயிட் மூஸை தான் ஃபுட் சோர்ஸாகவே வச்சுருக்கு. இதுக்கு கண்ணு தெரியாது. இது கேவுக்குள்ளே வாழ்கிறதுனால இதுக்கு கண்ணு தெரியாது. ஆனாலும் இதோட மற்ற சென்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கும். இது மீட் சாப்பிடவும் விருப்பப்படும். அந்த யூஷுவலான மூஸோட சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, ஒரு ஃபயர் டைப் மாஸ்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஹிடன் குவிஸ்ட்டும் வந்திருக்கு, ஃப்ராஸ்ட் அண்ட் ஃபயர். இந்த ஃப்ராஸ்ட் அண்ட் ஃபயர் ரூம்குள்ளே சில மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒயிட் மோஸை தான் ஃபுட் சோர்ஸாகவே வச்சுருக்கு. இந்த மான்ஸ்டர்லாம் டஞ்சனுக்கு வெளியே என்ன இருக்குதுன்னு பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது மட்டும் வெளியே போச்சுன்னா வெளியே இருக்க நிம்மதி ஃபுல்லாக போயிடும். இதை பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ரிவார்ட் எவ்வளோக்கு எவ்வளோ மான்ஸ்டரை கொள்றானோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிவார்ட் கிடைக்கும்னு போட்டிருக்கு சிஸ்டமில். அந்த பூராவும் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அங்கே ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான். ஹீரோ அவன் கத்தி வச்சு குத்துறான், ஆனால் கத்தி உள்ளே போக மாட்டேங்குது. ஹீரோ நினைக்கிறான் ரொம்ப சாலிடாக இருக்குது, நார்மல் அட்டாக்லாம் இது மேலே வேலைக்கே ஆகாது, இதோட செல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் என்னோடய நைஃபு ஃபஸ்ட்டு தடவை குத்திருச்சு. ரொம்ப டீப்பாக குத்துலனாலும் கொஞ்சோண்டு குத்திருக்கு. அதை நான் வெளியே எடுத்துட்டேன். இந்த டஞ்சன் எவ்வளோ உள்ளே போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி இந்த பூரானோட ஸ்டாமினா லெவலும் எனக்கு தெரியாது. நான் இந்த டஞ்சனை ரொம்ப சீக்கிரமாகவே முடிக்கணும். ட்ராகன் ஐஸ் அப்படின்னு ஹீரோ அவன் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போ அந்த பூரானை பார்த்தா உள்ளே சின்னதாக பிளாக் கலர் மாதிரி தெரியுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதோட கோரை. அப்படியே திரும்பி ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு மேலே அப்படியே ஏறிக்கிட்டே வருது. நான் அதை கரெக்டாக டைமிங்கில் குத்தணும். ஹீரோ கரெக்டாக அட்டாக் பண்ண வருது. ஹீரோ அப்படியே அந்த பூரான் தலை மேலே அந்த பூரான் தலையில் கை வச்சு ஏறி அப்படியே குத்துறான். கத்தியை திருப்பி குத்துறான். கத்தியும் உள்ளே போகுது, ஆனால் அதுக்கு மேலே போக மாட்டேது, கொஞ்சம் தான் போகுது. வரான், இன்னொரு ஷெல் இருக்கா உள்ள அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே பூரான் வாழை வச்சு ஹீரோ ஒரே அடி அப்படியே செவுத்துல போயிட்டு முட்டுறான். ஹீரோ சிஸ்டம்லேருந்து மெசேஜ் வருது, உங்களுக்கு டேமேஜ் அதிகமாக வந்திருக்கு, நீங்கள் பதச்சா இருக்கீங்கன்ட்டு. ஹீரோ ரத்தத்தெல்லாம் கக்கி கீழே விழுறான். சிஸ்டம்லேருந்து இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு இன்டர்னல் இன்ஜுரியும் அதிகமாக வந்திருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பூரானோட பாய்சனும் உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு வருது. 4 போன் உடஞ்சிருக்கு, 2 ஃப்ராக்சரு ஸ்பைனில். ஹீரோவோட லெஃப்ட் தொடையில் இருக்க வெயின்லாம் கட் ஆகிடுச்சு. இப்போ சிஸ்டமில் இந்த மெசேஜ் வருது, உங்கள் கோல்ட் பிளட்டட் நேச்சர் உங்களை காமாக வச்சுக்கொண்டு.
உங்களுக்கு ஷாக் டாலரன்ஸ் லெவலும் அதிகமாகிடுச்சின்னு வருது. அப்படியே பாய்சனுக்கான டாலரன்ஸும் ஹீரோக்கு வந்துருச்சு. ஹீரோ அவன் கத்தி எடுத்து ரெடி ஆகிக்கிறான். இப்போ ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கு, ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஸ்கில் எப்படின்னா எந்த சுச்சுவேஷன்லையும் யாரும் அவங்க காம்னஸை விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அயன் வில்லும் எண்டிரன்ஸும் அதிகமாகும். அந்த பூரா ஹீரோ நோக்கி வருது. சிஸ்டம் இன்னொரு மெசேஜ் வருது, வில் டு ஃபைட்டுன்ற ஸ்கில் உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு. ஹீரோ அப்படியே கத்தியை வச்சு அந்த பூரா கடிக்க விடாமல் தடுக்கிறான். ஹீரோ கையில் இன்னும் நடிக்கிட்டு தான் இருக்குது. அப்படியே அந்த பூரானை அப்படியே மேலே தூக்கி விட்டுடுறான். அது மேலே போய்ட்டு முட்டுது. இந்த ஹார்ட் ஷெல் இல்லாமல் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, அங்கே தான் நான் குத்தணும் அப்படின்னு ஹீரோ அது வயிற்று பகுதியிலே குத்துறான். ரத்தம்லாம் ப்ளூ கலரில் தெரிக்குது ஹீரோ மூஞ்சிலேயே. அப்படியே அது கத்தியை அப்படியே நல்லா உள்ளே அமுக்குறான் கத்தியை. இன்னும் ரத்தம் ஃபுல்லாக தெரிக்குது. அந்த பூரானும் செத்துருச்சு. ஹீரோ அப்படியே பக்கத்துலேயே படுக்கிறான் முடியாமல். கொஞ்ச நேரம் துடிச்சு செத்துருச்சு. இப்போ சிஸ்டம்ல மெசேஜ் வருது, நீங்கள் ஒரு பூரானை எலிமினேட் பண்ணிட்டீங்க, இது யாராலையும் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு ரிவார்டு அடிஷ்னலாக கொடுக்கப்படுதுன்ட்டு வருது. ஹீரோ மாஸ்கை கழட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். அவன் மூக்கை பொத்திக்கிட்டு அந்த பூராங்கிட்ட போயிட்டு அப்படியே கையை விட்டு ஏதோ எடுக்கிறான். இதுதான் அந்த ஹார்ட் ஆஃப் ரெட் சென்டிபேட். அதை ஹீரோ அப்படியே சாப்பிட்றான். இங்கே வெயிட்டிங் ரூமில் காட்டுறாங்க. இது யாரும் தெரியல கைஸ், பில்டே அரங்டனோட எக்ஸிக்யூட்டிவ். அவன் அங்கே பேசிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு உங்களுக்கு? அவங்க 2 பேரும் தான் அடி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஹீரோ கிட்ட அடி வாங்கி பத்து கிடந்தவங்க. இப்போ அந்த பில்டு நினைக்கிறான், நான் வெளியே போயிட்டு வரத்துக்குள்ள இப்படியே இருக்கு. நான் நல்ல ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். யாருக்கு தைரியம் இருக்குது அரங்டனோட ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கவங்கள இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? அவன் எங்களை என்ன கீழே பார்க்குறானா? அப்படியே அந்த பக்கத்தில் அந்த பையன்கிட்ட கேட்குறான். அவன் என்ன ஒயிட் மாஸ்க் போட்டிருந்தான் தான் நான் சொன்னேன். அந்த பையனும் ஆமாம் கரெக்டு தான், மாஸ்கா அப்படின்ட்டு அவனும் திரும்பி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லி போகிறான். முறைச்சிக்கிட்டே போகிறான். இதோட சாப்டர் முடியுது. பாய்.